அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 26/4/2024 வெள்ளிக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது 42.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், அதாவது இயல்பை விட 3.8 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இவை தவிர திருப்பத்தூர், சேலம், கரூர், பரமத்தி மற்றும் தர்மபுரி, நாமக்கல், திருச்சி மற்றும் திருவள்ளூரின் திருத்தணி, வேலூர் உள்ளிட்ட 8 இடங்களில் 40 டிகிரி செல்சியஸ் மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் நேற்று, அதாவது தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நேற்று வெப்ப அலை பதிவாகியுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வங்கக்கடல் பகுதியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. அதே போல மாலத்தீவிற்கு மேற்கு பகுதியில் தொடர்ந்து காற்று சுழற்சி நீடித்து வருகிறது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் ஈரானின் எல்லையோர பகுதியில் நீடிக்கிறது. இது தொடர்ந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இம்மாத இறுதி அல்லது மே மாத தொடக்கத்தில் அதை இந்திய நிலப்பகுதிக்கு வரக்கூடும். வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகி இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை தொடரும். ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. புதுச்சேரி, காரைக்காலிலும் இதே நிலைதான் தொடரும். பெரும்பாலும் அதாவது வறண்ட வானிலையை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பதிவாகும். சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழையாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டமான கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், தென் மாவட்டத்தின் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி,
திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். ஓரிரு இடங்களில் வெப்ப அலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலையானது பெரும்பாலான தென் மாநிலங்கள் மற்றும் வங்கக்கடல் ஒட்டிய மாநிலங்களிலும் அதாவது வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும். நேபாளம் ஒட்டிய இந்திய மாநிலங்களில் கூடுதலாக வெப்பநிலை பதிவாகும். குறிப்பாக இன்றைய தினம் ஒடிசா, மேற்கு வங்கத்துக்கு வெப்பநிலை காரணமாக இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகலாம். அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு காரணமாக அரபு நாடு பொறுத்தமட்டில் ஓமன், ஏமன், UAE ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், கத்தார் மற்றும் சிரியா, ஈராக், ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியாவில் வட மாநிலங்கள் உள்ளிட்ட பகுதிக்கு கனமழை எப்போது என பொறுத்தமட்டில் மே மாதம் 1, 2, 3, 4, 5 தேதிகளில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் ரெமல் புயல் பொறுத்தமட்டில் வரும் மே 10 முதல் 15க்குள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் ரெமல் புயல் பொறுத்தமட்டில் வரும் மே 10 முதல் 15க்குள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரையை கடப்பது எங்கே என பொறுத்தமட்டில் தற்சமயம் ஆய்வின் முடிவின்படி ரெமல் புயல் ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் அல்லது அண்டை நாடான வங்கதேசத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் தீவிர புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.